என்னம்மா எப்படிக்கிற நல்லாக்கிறியா? இதெல்லாம் ஈஸியாக பேசிடலாம், புரியுதா? பாஸ்கர் அவர்களோட ஆக்டிங்கை பற்றி சொல்லவே வேண்டாம். ஏன்னா மிக மிக அதற்காகவே பிறந்தவர் என்று நினைக்கிறேன். பாஸ், நீங்கள் பாஸ் தான். இந்த விருதை வாங்கிட்டு அப்படி திரும்பும் பொழுது என்னை பெற்ற தந்தை, எங்கள் கலைஞரப்பா, எங்கள் சிவாஜிப்பா 3 பேரையும் நான் அப்படியே நினைச்சேன். எனக்கு சோறு போட்டு பார்த்து ஏழைகள் வாழ நீ செய்த யாரும் பார்த்து ரசித்த எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, கேப்டன் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் அதை வச்சு வணங்கினேன். தமிழ் சினிமாவின் மார்கன் ஃப்ரீமேன் அப்படின்னு எங்கிட்ட அவரை போய் சொல்லிக்கோங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் ஹாலிவுட்டின் MS பாஸ்கர்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவேன் சார். ஏன்னா இப்போ சார் ஒரு சொல்ல மாட்டீங்க சார். ஐயா, நான் சொன்னதில் யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா? Title sponsors Ramraj Mritu towels from Ramraj, super soft, super absorbent. Max Gold cash for gold. Call 04445454545. MCR Pure Cotton Club formal and casual shirts. GT Holidays, South India's #1 travel brand. Supported by Presta Women's Wear, Anaithilum Besta, Presta Inners Wear, leggings and nighties. Sunland, பிசு பில்லாத Sunland refined sunflower oil. நம்ம ஃபேமிலி குரூப், கனவுகள் நிறைவேறும் இடம். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பவர்ட் பை ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாகா ஃபுட்ஸ், நாகா டபுள் ரோஸ்டட் ரவா. எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்னர் டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ், அனைத்து மொபைல்களும் ஆன்லைன் விலைக்கே. ஹெல்த் பார்ட்னர்ஸ் பில்ட்ரோத் ஹாஸ்பிட்டல். கொரியர் பார்ட்னர் மேக்ஸர், தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம். பேங்கிங் பார்ட்னர் உஜ்ஜீவன் பேங்க்ஸ், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பில்ட் அ பெட்டர் லைஃப். ஸ்பா பார்ட்னர் eSpa, India's #1 Thai massage and spa destination. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering. Travel partner Red Taxi. Refreshment partner Wagh Bakri, best quality teas since 1982. Beverage partner British Empire, packaged drinking water. Sweet and snacks partner Sri Krishna Sweets since 1948. எஸ், இந்த விருதை கொடுக்கறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்களுடைய ஸ்பீச்லையும் சரி, அவங்களுடைய டிசிஷன்லையும் சரி நம்ம நிறைய கற்றுக்கிட்டே இருந்திருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அக்கா, நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்மளுடைய தமிழிசை மேம். அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறது கலாட்டா. அக்கா, இந்த விருது யாருக்கு போகுதுன்றத நம்ம ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏவி ப்ளீஸ். Galata Nakshatra Awards 2025, Pride of Tamil Cinema, and the award goes to Mr. MS Bhaskar. மேம், நீங்கள் இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் கூட. நீங்கள் ஆல் டைம் நம்மளோட கலாட்டாவோட விழாவுக்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். MS பாஸ்கர் சார், நம்ம தமிழ் சினிமாவோட ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா, அவருக்கு நீங்கள் விருது கொடுத்துருக்கீங்க. ஓரிரு வார்த்தைகள் ப்ளீஸ். முதல்ல மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்களுக்கு இந்த கலாட்டாக்கு மத்தியில் அவார்டு கொடுத்தது தான் மிக பெருமையாக இருக்குது. ஏனென்றால் இது மேடை மட்டும் கலாட்டா இல்லை, பார்வையாளர்களும் கலாட்டாவாகவே இருக்கிறாங்க. அந்த வகையில் இங்கே வந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஜனாதிபதி கையிலேயே அவார்டு வாங்கிட்டாங்க.
அதுவும் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற பெண் ஜனாதிபதி கையிலே அவார்டு வாங்கியாச்சு. இந்த பெண் ரொம்ப ஏமாத்திரம். அவங்க வாங்கிய திரைப்படம் அன்றாடம் நம்ம சில நேரம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ எதையோ பற்றி பேசி கொண்டிருப்போம். அன்றாடம் வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையை பற்றி அந்த படத்தை நான் அடிக்கடி நினைப்பதுண்டு. பக்கத்து வீட்டில் வீடுகள் பெரிதாக 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 மனங்கள் சுருங்கி விடுகிறதோ என்ற பார்வை சுருங்கி விடுகிறதோ என்ற எண்ணம் நமக்கு வரும். அதனால பக்கத்தில் கேட்டில் நிறுத்தினா பிரச்சனை, இலை விழுந்தா பிரச்சனை, பக்கத்தில் மரத்தை நம்ம ரசித்து பார்ப்போம், ஆனால் மரத்துலேருந்து பூ அந்த வீட்டுக்குள்ளே விழுந்தால் பிரச்சனை. ஆக அந்த அளவிற்கு சமுதாயம் மனப்பாங்கு சுருங்கி போய் கொண்டிருக்கிறது. அது விரிவடைய வேண்டும். அதற்கு இத்தகைய படங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதுவும் பாஸ்கர் அவர்களோட ஆக்டிங்கை பற்றி சொல்லவே வேண்டாம். ஏன்னா மிக மிக அதற்காகவே பிறந்தவர் என்று நினைக்கிறேன். பாஸ் நீங்கள் பாஸ் தான் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு நடிப்பில் மிக மிக இயல்பான நடிப்பு. இன்னொன்று அவரோட ஸ்லாங். நாம் செயற்கையாக பேச வேண்டும் ஒன்றும் இல்லை, தமிழிசையே தமிழாக பேசினா போதுன்றது அழகாக பேசி கொண்டிருக்கிறார். அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், எம்எஸ் பாஸ்கர் சார், நம்ம கலாட்டாவில் ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா விருது நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஆக்சுவலாக எனக்கு என்னோட ஜேர்னியில் உங்களை நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். ஒரு வாய்ஸ் மூலிமா அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ உயிர் கொடுப்பீங்க. நீங்கள் ஒரு வார்த்தைகள் ஃபஸ்ட்டு பேசுங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட நிறையா பேசணும் ப்ளீஸ். அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி ஜனாதிபதி கையாலேயே நீங்கள் விருது வாங்கிட்டீங்க, இது எம்மாத்திரம் அப்படின்னு. அது பதவியில் இருப்பவர்கள் எனக்கு தேசிய விருது கொடுத்தாங்க. இப்போ அம்மா என் மீது பாசத்தோடு இந்த விருதை கொடுத்துருக்குறாங்க. இது நான் அவங்களுடைய ஸ்பீச்சஸ், அவங்களுடைய எளிமை, அவங்க எல்லார்ட்டையும் ஒரு அன்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறது, எல்லாவற்றையும் நான் பார்ப்பேன், அடிக்கடி ரசிப்பேன். அதாவது சகிப்புத்தன்மை அவங்களுக்கு. அதாவது நிறைய மீம்ஸில் அவங்களை பற்றி நம்ம உங்களை பற்றி இந்த மாதிரி கலடா பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் கேட்கும்போது பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம், நானும் அதையும் பார்த்து ரசிச்சுக்குவேன், சிரிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ஐயா அவங்களுடைய தகப்பனாரை நான் பார்த்தது ஒரு 7 வயது 8 வயதில் நாகப்பட்டினத்தில் எங்கள் ஊரில் அவங்க பேசும் பொழுது அந்த சமயோஜிதமான பேச்சு. அவர்கள் அப்போ அந்த நூல் நூற்கின்ற ஒரு பெண்ணினுடைய சின்னம் இருந்தது. அந்த சின்னம் காங்கிரஸுக்கு இருக்கின்ற பொழுது அப்போ வேறு ஒரு கட்சி சொன்னாங்க, அந்த பெண்ணிற்கு இந்த குறுக்க போடுற துணி இல்லை அப்படின்னு ஒருத்தர் பேசியிருந்தாங்க. அது பெரிய பிரபகண்டாச்சு. அப்போ ஐயா அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சொன்னாங்க, அந்த பெண்ணின் முகத்தில் தெரியும் அந்த சாந்தம் தெரியவில்லை, நூல் நூற்கின்ற அந்த அழகு தெரியவில்லை, அவளுடைய பட்டு போன்ற விரல்கள் தெரியவில்லை, இது மட்டும் அவர்கள் கண்ணுக்கு தெரிந்திருக்கிறது என்றால், ஒரு நந்தவனத்தில் ஒரு கிளி வந்தால் பழத்தை கொத்தும், ஒரு காகம் வந்தால் இறந்து கிடக்கும் எலியைத்தான் கொத்தும். அது அவர்களுடைய புத்திக்காக நான் சொல்லுகிறேன் அப்படின்னு பேசினாங்க. ஓ, தமிழில் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்றதை நான் அன்று வியந்தேன். அதற்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகள் கழித்து நான் ஆண்டவர் லிங்கம் கேரக்டர்லாம் செல்வியிலெல்லாம் நடித்து வந்ததுக்கப்புறமா சிவாஜி அப்பா அவர்களுடைய சிலை பாண்டிச்சேரியில் திறக்கின்ற பொழுது நான் ஒரு கவிதை படித்தேன். படிச்சுட்டு உட்காரும்போது ஐயா என்னை கூப்பிட்டு கையை பிடிச்சி, நல்ல தமிழியா, இப்படி தமிழ் கேட்டு ரொம்ப நாள் ஆகுதியான்னு பாராட்டினாங்க. அப்போது அதையே எனக்கு பெரிய விருதாக நான் நினைத்தேன், ஐயா அவர்களுடைய பாராட்டைய. ஏன்னா அவங்களாம் தமிழில் அப்படி கரை கண்டவர்கள். நான் எல்லா பேட்டிலையும் சொல்கிறது, எங்கள் அப்பா என்னை தமிழ் தப்பாக படித்தா அடித்து சொல்லிக் கொடுத்தார், கலைஞரப்பா தமிழை படித்து சொல்லிக் கொடுத்தார், சிவாஜி அப்பா நடித்து சொல்லிக் கொடுத்தார் அப்படிங்கிறது தான். நான் இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு, திரையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நான் சொல்கின்றது என்னவென்றால், என்னை எல்லாரும் கேட்டாங்க, உனக்கு ஏன் இன்னும் நேஷ்னல் அவார்டு வரல?
அவார்டு வந்து அடுத்த படம் வரலன்னா என்ன பண்ணுறது? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, இது வேண்டும், இதற்காக நாம் உழைக்கணும் அப்படின்னு உழைக்க வேண்டாம். நமக்கு கிடைக்கக்கூடிய வேடங்களை நம்மை நம்பி கொடுக்கக்கூடிய இயக்குநர்களுடைய திருப்திக்கு ஏற்ப, அதற்கும் மேலே நம்முடைய ஆத்ம திருப்திக்கு ஏற்ப நாம் நடித்தாலே நமக்கு வர வேண்டிய விருதுகள் நேரத்தில் வந்து சேரும். எனக்கு என்ன அவார்டு வரல, எனக்கு என்ன அவார்டு வரல, எனக்கு அவர் அவ்வளோ வாங்குறாரு, இவர் இவ்வளோ வாங்குறாரு, வேண்டாம். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு ஐயா கவிஞர் அவர்களுடைய வார்த்தைகளை மனதில் கொண்டு நாம் உண்மையாக உழைப்போம். நிச்சயமாக இந்த மாதிரி நல்ல மனம் உள்ளவர்களுடைய கையிலிருந்து விருது பெறுவதற்கு நாம் தகுதியானவர்களாக ஆவோம். நம்மை இறைவன் ஆக்குவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எனக்கு இந்த தேசிய விருது கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி. இப்போ அம்மா அவர்களுடைய கையிலிருந்து விருது வாங்கினது மகிழ்ச்சி. என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எனக்கு கிடைத்திருப்பது அதைவிட பெரிய பெரிய மகிழ்ச்சி. எனக்கு கிடைத்த இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், திரைத்துறையில் உள்ளவர்கள், நண்பர்கள், இன்று என்னுடைய இவ்வளவு குழந்தைகளையெல்லாம் நான் என் கண்ணெதிரில் பார்க்கிறேன். எனக்கு என்னை விட அதிகமாக என்னை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற எங்கள் பாலா அண்ணன், நான் எங்கே போனாலும் என் கூடவே கண்ணை இமை காப்பது போல் காக்கின்ற என்னுடைய அன்பு மகன் ஏழுமலை, என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், சமீபத்தில் போன தீபாவளி அன்று எனக்கு இறைவன் கொடுத்த பொக்கிஷமான என்னுடைய பேத்தி, இவ்வளவையும் எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். நிச்சயமாக எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இப்போ எல்இடியில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் வருது, அது ஒரு கேள்வியாக வரும். மார்கன் ஃப்ரீமேன் ஆஃப் சவுத் இந்தியா சினிமா, அதாவது மார்கன் ஃப்ரீமேனுக்கு நீங்கள் தான் டப் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு இந்தியன் ஷஷாங்க் ரெடெம்ஷனில் இன்னைக்கு தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாவோட மார்கன் ஃப்ரீமேனாகவே உங்களை தான் நாங்கள் பார்க்குறோம். இதை பற்றி ஏதாவது சொல்லாமா சார்? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க, நீ சொல்ற நம்பிக்கை ஆபத்தான விஷயம். நம்பிக்கை ஒருத்தரோட ஆசை அதிகரிக்கும். இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, எங்களுக்குலாம் இந்த வாய்ஸை கேட்டவனே எங்களுக்கு மார்கன் ஃப்ரீமேனா எங்களுக்கு என் கண்ணு முன்னாடி நீங்கள் தான் நின்னீங்க. இன்னைக்கு இந்தியன் சினிமாவோட மார்கன் ஃப்ரீமேனாவே உங்களை தான் நாங்கள் பார்க்குறோம். இத்தனை வருஷமாக சிறையிலேயே இருக்கக்கூடிய நான் இதுவரைக்கும் நான் திருந்தாமையாக இருப்பேன். என்னால் இனிமேல் யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது சார். வழக்கம் போல் நீங்கள் ரிஜெக்டட் நீ போட்டு கொடுங்க சார். அப்பா, ஒரே ஒரு சின்ன விஷயம், இது நான் திமிராக சொல்லவில்லை. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்றதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் சினிமாவின் மார்கன் ஃப்ரீமேன் அப்படின்னு எங்கிட்ட அவரை பற்றி சொல்லுங்க. மார்கன் ஃப்ரீமேன் மிகப்பெரிய நடிகர், உலக லெவலில் பெரிய நடிகர், அதெல்லாம் ஒத்துக்கிறேன் நான். அவர்கிட்ட போய் நீங்கள் ஹாலிவுட்டின் எம்எஸ் பாஸ்கர்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவோம் சார். ஏன்னா இப்போ சார் சொல்ல மாட்டீங்க. இல்லை சார், ஏன்னால் அவங்க பெரியவங்க, நாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு தமிழர்களுக்கே தமிழர்களை பற்றி ஒரு எண்ணம் இருக்கின்றது. தமிழர்கள் உலகில் அவர்கள் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த காலத்திலேயே அரசியல் நாகரிகம் கண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமான்னு கொடுத்தீங்க, சந்தோஷம். எனக்கு முன்னால் எவ்வளவோ பேர் அவர்களையெல்லாம் பார்த்து தான் நான் இன்று வரை அப்படி இருக்கணும். சிவாஜி அப்பாவை பற்றி அவருடைய நடிப்பு, அவருடைய நேரம் தவறாமை, அந்த மாதிரி ரங்காராவையாவை பார்த்து அவர்களோட இயல்பான விஷயங்கள், அதுக்கப்புறம் பாலையாப்பா, சுப்பையாப்பா, இப்படி எல்லாரையும் பார்த்து நாம் வியந்திருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது மிகச்சிறந்த நடிகராக இருந்தாலும், மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்திருந்தாலும், மார்கன் ஃப்ரீமேன் அவர்களுக்கு நிகரான, அவர்களை மீறிய சக்தி உள்ள, திறமை உள்ளவர்கள் நம் தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத நினச்சி ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டும். தெரியுதா? மார்லன் பிராண்டோ சொல்லியிருக்கிறார, சிவாஜி கணேசன் கேன் ஆக்ட் லைக் மீ பட் ஐ கான்ட் ஆக்ட் லைக் சிவாஜி கணேசன் அப்படின்னு சிவாஜி அப்பாவை பார்த்து மிரண்டிருக்கிறார்.
ஸ்பென்சர் ட்ரேசின்ற ஒருத்தர் வந்து சிவாஜி அப்பாவோட நடிப்பை பார்த்துட்டு காலை தொட்டு கும்பிட்டுட்டு போயிருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்காக தமிழ் சினிமாவின் மார்கன் ஃப்ரீமேன் சொல்லிக்கிறீங்க. இல்ல சார், நான் வந்து ஒரு பேச்சுக்காக ஒருவேளை நானும் அவரும் கலரில் ஒரே மாதிரி அப்படி கிடையவே இல்ல கிடையாது சார், ஒரு கனெக்டா அந்த வாய்ஸை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. மார்கன் ஃப்ரீமேனுக்கே வாய்ஸ் கொடுத்தது வந்து எம்எஸ் பாஸ்கர் தான். அதனால தான் இங்க தெரியப்படுத்தினாரு. மார்கன் ஃப்ரீமேன் இங்க தமிழ் மக்களுக்கு தெரியும்னா அதுக்கு ஒரே காரணம் எம்எஸ் பாஸ்கர் தான். அப்படின்னாக்க நீங்க என்ன சொல்லணும், மார்கன் ஃப்ரீமேனின் தமிழ் குரல் அப்படின்னு சொல்லிருக்கு. மார்கன் ஃப்ரீமேனின் தமிழ் குரல் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லுங்க. சார். அப்படி இல்ல சார் சார் ஐயா, நான் சொன்னதுல யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா? யாருக்குமே இல்லை சார். நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு ஸ்பெஷலாக வந்து உங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து உத்தம வில்லன் ஒரு படத்தில் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு சீன் இருக்கும் ஒரு தேட்டருக்குள்ளே. அந்த இடத்துல நான் யாரை பார்த்து ரசிக்கிறதுனே தெரியாது, ஆனால் அந்த சீன் வந்து அவ்வளோ இம்பேக்ட் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த சீன் மட்டும் இல்லை, இப்போ ஒரு காமெடி ட்ராக்காக இருக்கட்டும், எங்களை நான் படத்தில் வந்து இப்படி ஒரு எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து வேறு பரிமாணத்தில் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் பார்க்கிங் படத்தில் உங்களை நாங்கள் பார்க்கும்போது பர்சனலாக இவருக்கு தேசிய விருது இந்த டைமில் எப்போயோ நான் என் மனசில் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி தான் நான் வந்து மார்கன் ஃப்ரீமேனையும் நினச்சி நான் அப்படி சொன்னேன். அப்படி தப்பாக இருந்திருந்தா அதை தப்பாக எடுத்துக்காது. இல்லை தப்பாக சொல்லலை, நான் வந்து சொல்கிறேன் ஜென்ரலாக எல்லாருடைய கருத்தும் என்ன அப்படிங்கிறது தான் நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக சார். ஆமாம், அதே மாதிரி நீங்களும் சிவாஜி ஐயா வந்து சிவாஜி அப்பா அந்த தேசிய விருது வாங்கின உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஆமாங்க, எங்கிட்ட கேட்கும்போது நீங்கள் தேசிய விருது ஒருவேளை உனக்கு கிடைச்சா என்ன பண்ணுவேன்னு அப்போ கேட்டாங்க. 8 வருஷம் முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டாங்க. வாங்கிட்டு போய் சிவாஜி அப்பா காலடியில் வைக்க போகிறேன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி மேடையில் நிற்கும்போது ஒரு நிமிஷம் அப்படி நான் வந்து அந்த விருதை வாங்கிட்டு அப்படி திரும்பும் பொழுது எங்கள் சிவாஜி அப்பா, எங்கள் அப்பா, என்னை பெற்ற தந்தை, எங்கள் கலைஞரப்பா, எங்கள் சிவாஜி அப்பா 3 பேரையும் நான் அப்படியே நினச்சேன். அதை தவிர எனக்கு டப்பிங் சொல்லி கொடுத்தவர்கள், குருநாதர்கள் எவ்வளோ பேர் எல்லாரையும் மனசில் நினச்சிக்கிட்டு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு சோறு போட்டு பார்த்து ரசித்த எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, கேப்டன் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் அதை வச்சு வணங்கினேன். எல்லாம் பெரியவர்கள், அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்கள் உடலோடு இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர்களுடைய ஆன்மா நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மை சார், 100க்கு 100 உண்மை. அப்போ எனக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது ராஜாராணி படத்தில் கலைஞர் ஐயாவுடைய வசனத்தில் சிவாஜி சார் வந்து ஒரு வசனங்கள்லாம் நல்லா பேசியிருப்பார். இதில் ராஜாராணி படத்தில் ராஜா ராணியை விட மனோகராவில் வரும், இல்லையம்மா இல்லை, அநீதியை அழித்து விடு என்று என் அன்னையை இப்பொழுதாவது கட்டளை எடுங்கள், கடைசி நேரம் என் தமிழ்த்தாயை இன்பச்சோலையின் இடையே தோன்றிய கணவாயின் வழியாக இந்த பூமியில் குடியேறி நிலை பெற்றுவிட்ட குள்ளனர் இன்று ஆட்சி வீடும் ஏறுவதற்கு அச்சாரம் போட்டுவிட்ட அக்கிரமத்தை கண்ட பிறகாவது அனுமதி தருவீர்களா? வாழ் வேண்டாம் வாயொலி ஒன்று போதும், படை வேண்டாம் தாயின் கடை வீசினால் போதும், கட்கம் தர வேண்டாம் தாயே ஒரு கஞ்சாடை போதும், உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் விடுதலை, எங்கே தாயே உத்தரவு கொடுங்கள், உரு தெரியாமல் ஆக்கிவிடுகிறேன் இவர்களின். இந்த தமிழெல்லாம் இந்த மாதிரி தமிழ நீங்க பேசி கொஞ்சம் கூட ஒரு வல்லினம் மெல்லினம் இந்த ல ல ழ இதெல்லாம் மிஸ் ஆகாமல் நீங்கள் பேசி அதே மாடுலேஷனோட பேசிட்டீங்கன்னா, என்னம்மா எப்படிக்கிற நல்லாக்கிறியா, இதெல்லாத்தையும் ஈஸியாக பேசிடலாம். தெரியுதா? தெலுங்குக்காரர் தமிழ் பேசுகிற மாதிரி, மலையாளி தமிழ் பேசுகிற மாதிரி எல்லாத்தையும் பேசிடலாம். அனைத்து மொழிகளுக்கும் ஆதி மொழி தமிழ் மொழி. அதை பிழையற பேசிவிட்டால் நம்மால் எதை வேண்டுமானாலும் பேச முடியும். இன்னும் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட, ஏண்டா நீ இவ்வளோ வேகமாக பேசுகிற, உனக்கு ஒரு வார்த்தை கூட பிளிரவே மாட்டேங்குது அப்படின்னா, டேய் பிளிர்றதுலடா, அது யானை தாண்டா பிளிரும், இது பிளர்றது. அதான் எப்படி தமிழ் 3 இடம் 3 ஸ்பீடு. என்னென்ன சொல்லு, அது மாதிரி நுனி நாக்கில் சொன்னா இல்லை, சென்டரில் சொன்னால் இல்லை, உள்ள சொன்னால் இல்லை. அப்படியா? ஆமாம் அப்படிதான். சரி, 3 ஸ்பீடு என்னதுன்னு இந்த மாதிரி திருப்புகழ் இருக்கு, அருணகிரிநாதர் எழுதினது. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும். ஒரு ஸ்பீடு. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும். 2வது ஸ்பீடு. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும். 3வது ஸ்பீடு.
வேறு வேலை இல்லை உனக்கு. எனக்கு வேலை இருக்குடா, உனக்கு இல்லாமல் தானடா என்கிட்ட வந்து சொல்கிறத நீ எடுத்துக்க மாட்டேங்கிற. யார் என்ன சொன்னாலும் நம்ம விட பெரியவர்கள் ஏதாவது சொன்னால் நிச்சயமாக அதை கேட்டுக்கொள்ளுங்கள். அதில் நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை மனதில் போட்டுக்கொள்ளுங்கள். எங்கெங்கே எதை எதை யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய உளறலை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் எல்லோரும், உங்கள் எல்லோருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் ஆகிய 16 செல்வங்களையும் இறைவன் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Title sponsors Ramraj Mritu towels from Ramraj, super soft, super absorbent. Max Gold cash for gold. Call 04445454545. MCR Pure Cotton Club formal and casual shirts. GT Holidays, South India's #1 travel brand. Supported by Presta Women's Wear, Anaithilum Besta, Presta Inners Wear, leggings and nighties. Sunland, பிசு பில்லாத Sunland refined sunflower oil. நம்ம ஃபேமிலி குரூப், கனவுகள் நிறைவேறும் இடம். அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பவர்ட் பை ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாகா ஃபுட்ஸ், நாகா டபுள் ரோஸ்டட் ரவா. எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்னர் டார்லிங், 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ், அனைத்து மொபைல்களும் ஆன்லைன் விலைக்கே. ஹெல்த் பார்ட்னர்ஸ் பில்ட்ரோத் ஹாஸ்பிட்டல். Courier partner Maxer, தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம். Banking partner Ujjivan Banks, Ujjivan Small Finance Bank, build a better life. Spa partner eSpa, India's #1 Thai massage and spa destination. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering. Travel partner Red Taxi. Refreshment partner Wagh Bakri, best quality teas since 1982. Beverage partner British Empire, packaged drinking water. Sweet and snacks partner Sri Krishna Sweets since 1948.